உலக அளவில் ராஜபக்சே மேல் எந்த போர்க்குற்ற விசாரணையும் வந்துவிடக் கூடாது என்று மிக கவனமாக வேலை செய்கிறான் சுப்பிரமணிய சாமி. இவனும் போலீஸ் சாமியார் சந்திரசாமியும் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சந்தேகப்படும்படியான ஆட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மர்மமான முறையில் ராஜீவ் காந்தியை கொன்றுவிட்டு அந்த பழியை புலிகள் மீது சுமத்தி அவர்களை உலக நாடுகளின் உதவியுடன் அழிக்க திட்டம் போட்டவன் தான் இந்த சுப்பிரமணிய சாமி. இந்தியாவில் வாழும் பிராமணர்களுக்கு இலங்கையை ஆள்வது கண்டி நாயக்க வம்சாவளியினர் என்று நன்கு தெரியும். வடுக பிராமணரான சோ ராமசாமியும் விஜயநகர அரசில் உயர் பதவிகள் வகித்த பிராமணர்களின் வாரிசான இந்து பத்திரிகையின் ராமுவும் இந்த உண்மைகள் தமிழ் மக்களிடம் சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்று மிகவும் கவனமாக இருந்து வருகின்றனர். இந்திய அரசாங்கத்திலோ அல்லது எந்த ஒரு கட்சியிலோ முக்கிய பொறுப்புகளையும் வகிக்காத சுப்பிரமணிய சாமிக்கு ராஜபக்சே அரசு பெரும் முக்கியத்துவம் கொடுத்ததன் பின்னணி இதுவே.